அதிமுகவில் தன்னை இணைக்க முடியாது என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கூறியது பழைய செய்தி என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்துள்ளார். மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இபிஎஸ் தெரிவித்த கருத்து குறித்த கேள்விக்கு இவ்வாறு பதிலளித்தார். திரு டிடி சிவசங்கர் அவர்களும் அவருடைய அருமை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ரெடியா கேட்டு சொல்லுங்க. இது அன்னைக்கு தான் கேட்டுருக்காரு, இன்னைக்கே கேட்டாரு, 4 வருஷமா கேட்டு தான் இருக்காரு. அதாவது ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொதுக்குழு கூட்டத்தில் ஏகமனதாக எடுக்கப்பட்ட முடிவு. திரு ஓபிஎஸ் அவர்கள் அடிப்படை உறுப்பினர் நீக்கப்பட்டு விட்டார். நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அந்த கட்சியில் சேர்த்துவதற்கு எந்தவித வாய்ப்பும் இல்லை சார். இது அடிப்படை நல்லா புரிஞ்சு, இது பொதுக்குழு எடுக்கப்பட்ட முடிவு, அவர் பொதுச்சாலா எடுக்கப்பட்ட முடிவு இல்ல. எடப்பாடி எக்காரணத்தை கொண்டு அவரை சேர்க்க முடியாது. பொதுக்குழு உறுப்பினர்கள் 2500 பேர் சேர்ந்து அவங்களை நீக்கிருக்கோம் அப்படின்னு சொல்றாரு சார். கொஞ்சம் தள்ளி. தாவேக தலைவர் விஜய் தங்களை திட்டும்போது தாங்கள் திட்டாமல் இருக்க முடியுமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அறைக்குள் அமர்ந்து கொண்டே விஜய் அரசியல் செய்வது சரியா என்று வினவியுள்ளார். சகோதரர் விஜய் நாங்களா திட்டல, நாங்க அவரை சொன்னோம். அவர் எங்களை திட்டும் போது நாங்க திட்டாம இருக்க முடியுமா? அவர் அறையிலே உட்கார்ந்துட்டு அரசியல் பண்ணா எப்படி முடியும்? எங்க தலைவர் பொது வாழ்க்கைக்கு வந்தாரு, எல்லா இடங்களுக்கும் போனாரு, வச்சாரு. அவர் போனாரா? அவர் போறாரா? வராரா? என்னங்க புது கான்செப்ட்? 41 பேரை இறந்தத அங்க கூப்பிட்டு சென்னைக்கு கூப்பிட்டு அவங்க துக்கம் விசாரிக்கிறது, இதெல்லாம் புதுசு இல்லையா? பொது வாழ்க்கையில வந்த பிறகு இது தவறுன்னு தான் சொல்றோம். தொடர்ந்து பேசிய அவர் அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ளுமாறு ஓபிஎஸ் நாடகம் ஆடுவதாக விமர்சித்தார். இது என்னன்னா ஊடுசால் ஓட்டுறாரு. நான் என்ன சொல்றேன், நான் இதை பற்றி கேட்கிறேன். அவர் கேட்கறது யார்கிட்ட கேட்கணும்? நான் அண்ணன் பன்னீர்செல்வத்தை கேட்டுக்கிறேன். இந்த நாடகம் எல்லாம் வேண்டாம். மக்கள் பார்த்து சலிச்சு போயிட்டாங்க. தொகுதி பங்கீட்டில் பாஜக எந்தவித அழுத்தங்களும் கொடுக்கவில்லை என்றும் செல்லூர் ராஜு குறிப்பிட்டார்.